பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இன்றைக்கி 16/9 மாதம் அன்று ஜெயபாண்டிக்கு 6 ஏடிஜே நீதிமன்றத்தில் வாய்தா. இந்த வாய்தாவில் இதோட நான் சிறையிலேருந்து வெளியே வந்து 3வது வாய்தா. இந்த வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் மேலே ஒரு கேஸு இருந்ததாக சைபர் கிரைம் தல்லாவளம் போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது செல்லூர் காவல் நிலையமோ, தருமபுரி காவல் நிலையமோ, தருமபுரி மயிலா அடிஷனல் கோர்ட்டோ, தருமபுரி 1ஆம் நம்பர் கோர்ட்டோ ஜெயபாண்டி மேல் ஒரு கேஸ் இருக்கிறது, அதற்கு அவதாரம் கட்டியிருக்கிறார் என்று நிரூபித்தால் அதற்கு ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 1,70,70,000 ரூபா அந்த வழக்கறிஞருக்கு கொடுக்க இருக்கிறேன். இந்த மாதிரி கட்சி தொடங்குகிறவர்கள் அவர்களுடைய அம்மாவோ இல்லை அவங்களுடைய அப்பாவோ இல்லை அவங்களுடைய சொத்தோ ஈடுமானமாக கொடுத்து கட்சி ஆரம்பித்தால் அவர் உண்மையான அரசியல் கட்சி தொடங்குறாருன்னு அர்த்தம். ஜெயபாண்டி பாருங்கள், ஒரு கேஸ் இருக்குதுன்னு சொன்னால் அந்த கேஸுக்கு 70,000 ரூபா 1,70,000 ரூபா தரேன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி பத்திரம் கொடுக்க போகிறேன். இந்த பத்திரத்தை நேற்றே வீடியோ போட்டேன். அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு ஜெயபாண்டி 75 நாளைக்குள் நீ பள்ளி மாணவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். சம்பளம் கொடுத்துவிட்டு 10, 11, 12 படித்தவர்களுக்கு அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் மதுரை அளவில் கொடுத்தாக வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் 1 கோடி ரூபா மதுரை நீதிமன்றம் 6 ஏடிஜே நீதிமன்றத்துக்கு அவதாரமாக கட்ட வேண்டும். 75 நாளைக்குள்ள நிறைவேற்ற விட்டால் இதே மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிக்காரங்களையும் உத்தரவிட வேண்டும். இந்த மாதிரி புதுசாக கட்சி ஆரம்பித்தவர்களையும் என்னப்பா ஒருத்தன் சாதாரண ஒரு வீட்டில் இருக்கிறான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு, அவன் இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை கொடுத்துருக்குறான். அந்த கோரிக்கையை நீங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை பார்த்த நாளாக கருதி, படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்க தவறினால் இவ்வளோ காலமும் நீங்கள் ஆட்சி செய்தது மக்களுக்கானது இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி என்னுடைய அக்காவும் நானும் போகிறோம். என்னுடைய சம்சாரத்தை கூப்பிட்ருந்தேன். என் சம்சாரம் வரலன்ட்டாங்க. என் பிள்ளைகள் இல்லை, நாங்களாம் வரலப்பான்ட்டு சொல்லியாச்சு. இதை நான் மக்களுக்காக நான் செய்ய இருக்கிறேன். அதுபோக நான் திருடவில்லை, 1200 ரூபா வழிப்பறி பண்ணவில்லை என்றதுக்காக தான் இது நாள் வரைக்கும் நான் ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டு வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் அன்னதானம் மாதிரி ஒவ்வொரு வீட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு கோயிலில் அன்னதானத்தை சாப்பிட்டு எங்கனையே ஒரு பிளேட்பாரத்தில் நான் படுத்து கிடந்ததாக இருந்தால் சைபர் கிரைம் மதுரை என்னைய எங்கனை பார்த்தாலும் கைது பண்ணிட்டு போகலாம். ஆமாங்க, ஜெயபாண்டிக்கு ஒரு செல்ஃபோன் தொடர்பு இல்லை. ஜெயபாண்டி ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி கூட இல்லை. அவர் எங்கனையோ ஒரு இடத்துல சாப்பிடுவார், ஏதாவது ஒரு அன்னதானத்தில் போய் சாப்பிடுவார், சாப்பிட்டு எங்கனையாலும் ஒரு பிளேட் பாரத்தில் போய் படுத்து கிடப்பார். ஜெயபாண்டிக்கு ஒரு அட்ரஸ் இல்லை, ஜெயபாண்டிக்கு ஒரு செல்ஃபோன் வசதி இல்லை. அவர்
அவரை எப்படி நாங்கள் வீட்டில் போய் கைது பண்ண முடியும்? அதனால் அவர் ரோட்டில் போய்க்கிருந்தார் கோரிப்பாளையத்தில் சம்புராவரம் மார்க்கெட்டில், நாங்கள் கைது பண்ணிட்டோம். அப்படின்னா பரவாயில்ல. ஜெயபாண்டிக்கு வீடு இருக்குது, ஜெயபாண்டிக்கு செல்ஃபோன் இருக்குது, ஜெயபாண்டிக்கு குடும்பம் இருக்குது, ஜெயபாண்டி ஒரு சயின்டிஸ்ட்டு, இத்தனை வழிமுறையோடு இருக்கிறவனை நான் மதுரை கலெக்டரை ஆபாச வீடியோவை போட்டு 24 மணி நேரமும் மதுரை கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன். மதுரை கலெக்டருக்கும் மதுரை கலெக்டர் பிஏ அருண்குமாருக்கும் தேர்தல் அதிகாரி பொன்முத்துக்கும் இரவும் பகலும் 5 நாள் வரைக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஏன் ஜெயபாண்டி செல்ஃபோன், ஓப்போ செல்ஃபோன் லொக்கேஷன் தெரியாதா? இல்லை கலெக்டரு செல்லூர் காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி ஜெயபாண்டி எனக்கு 24 மணி நேரமும் இரவும் பகலும் 5 நாளாக ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கான், போய் அவனை கைது பண்ணிட்டு வாங்க வீட்டில் போய், அவன் வீட்டில் தான் உட்காந்துருக்கான், வீட்டில் தான் படுத்து கிடைக்கான், லொக்கேஷன் காமிக்குதுன்னு. ஏன் மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்கள் ஆணையிட தெரியாதா? உத்தரவிட தெரியாதா? ஆகையால் என் மேல் உண்மையான வழக்கு பதிவு செய்யாமல் நான் சாலை மறியல் பண்ணியிருக்கிறேன், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன், ரயில் மறியல் செய்திருக்கிறேன், உயர் நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலைலாம் போட்டு, பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு, முதலமைச்சருக்கு செருப்பு மாலை போட்டு, மதுரை 4 மாசி வீதியும் ஊர்வலம் போயிருக்கிறேன். அரசாங்க அனுமதி பெற்று தான் எல்லாமே நான் செய்திருக்கிறேன். தருமபுரியில் மயிலா அடிஷனல் கோர்ட் நீதிபதி ஜெயபாண்டி, ஏன் சார் நான் தருமபுரியிலேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு தான் நான் போவேன்னு சொன்னேன், நீங்கள் என்னைய என் சம்சாரத்தை கூப்பிட்டு விடுதலை பண்ணியிருக்கீங்க, இது தப்புன்னு சொல்லும்போது மயிலா அடிஷனல் கோர்ட் நீதிபதி, நீ உள்ளேருந்து என்னப்பா பண்ண போகிற, வெளியே போய் அதுக்கு வேண்டிய முயற்சியெல்லாம் எடுன்னு சொன்னார். அதனால் மதுரைக்கு உண்ணாவிரதம் இருந்திருக்கிறேன். அரசாங்க அனுமதி பெற்று கலெக்டர்கிட்ட மனு எல்லாமே கொடுத்து சாலை மறியல் பண்ணியிருக்கிறேன். ஊர்வலம் உயர்நீதிமன்றத்துக்கு, பிரதமருக்கு, முதலமைச்சருக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் அனுமதியோடு போயிருக்கிறேன். அதே மாதிரி ரயில் மறியலும் பண்ணியிருக்கேன். இந்த அடிப்படையில் ஏன் கேஸ் பதிவு பண்ணாமல் ஜெயபாண்டி மேலே ஒவ்வொரு தெருவாக பிச்சை எடுக்கிறான், ஜெயபாண்டி வழிப்பறி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஜெயபாண்டி மேலே ஒரு கேஸ் இருக்குது, இந்த கேஸில் அவதாரம் கட்டியிருக்காரு என்று நிரூபித்தால் செல்லூர் மேலத்தோப்பு சந்திரமாரியம்மன் கோயிலில் முன்னாடி சாமியானை கொட்டை போட்டு அந்த வழக்கறிஞருக்கு கொடுக்க தயாராக இருக்கேன். 1,70,70,000 ரூபா. அது கொடுக்கக்கூடிய தைரியம் இருக்குதா, அந்த தெம்பு இருக்குதான்னு உங்களுக்கும் தெரிய வேண்டும். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு 4,000 ரூபா சம்பாதிக்கிற ஜெயபாண்டியன் இவ்வளவு செய்வானா? 1 கோடி ரூபா சேலஞ்ச் பண்ணுறான். இவனால் மதுரை மாவட்டத்துக்கு பூரா வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? ஒருவர் கேட்டார், மதுரை மாவட்டம் பூரா எத்தனை மாணவர் இருக்கான்னு தெரியுமா அப்படின்றாரு. எனக்கு தெரியாதுங்க, கலெக்டருக்கு தெரியும். கலெக்டர் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அல்லது நீதிபதி ஐயா அவர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அல்லது முதலமைச்சர் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? அல்லது இந்தியா பிரதமர் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? இல்லை இந்தியா விஞ்ஞானிகளை அரசியல்வாதியை தேர்வு செஞ்சு ஜெயபாண்டி மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா? நான் மதுரை மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க இருக்கிறேன். என்னுடைய மனுவை 16/9 அன்று என்னுடைய பத்திரத்தை வாங்கி கொண்டு 1 கோடி ரூபா சேலன்ஸு நான் பண்ணுறேன். 75 நாளைக்குள்ள மதுரை மாவட்டத்து மக்களுக்கு வேலை வாய்ப்பு நான் கொடுக்க போகிறேன். படிக்கிறவங்களுக்கு சம்பளமும் கொடுக்க போகிறேன். இது உண்மையாக பொய்யான்னு பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த வீட்டிலேருந்து எங்கள் அக்காவும் நானும் இன்று 16ஆம் தேதி 9ஆம் மாதம் 6 ADJயில் கொடுக்க போகிறோம். அதை வாங்கிட்டு பத்திரிக்கை செய்தியில் அறிக்கை விட்ட உடனே பள்ளி மாணவர்கள்லாம் இந்தியன் பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், படிக்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க போகிறேன். முதல் முறையாக இந்தியாவிலே முதல் முறையாக PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதனால் எல்லா வழக்கறிஞருக்கும் இதை தெரியப்படுத்துகிறேன். மதுரை சங்க வழக்கறிஞருக்கும் தெரியப்படுத்திருக்கேன். PO ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வணக்கம். இந்த மாதிரி கட்சி ஆரம்பித்தவர்களும் இவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வேலை வாய்ப்பு கொடுக்கணும். ஏன்னா ஒரு சாதாரண ஜெயபாண்டியா மதுரை மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது அரசியல்வாதிகள் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு 2026 தேர்தலில்
நெல்லுங்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிஓ ஜெயபாணி, சயின்டிஸ்ட்.